இந்த மாதத்துக்கு வாங்க வேண்டிய மளிகை ஜாமான் எதுவுமே வாங்கவே இல்லை. அதனால் கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கும்போது ரோஸ் மில்க் எசன்ஸ் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போக்கு வந்து ரோஸ் மில்க் ஷேக் பவுடர் ஒன்று இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் பவுடர் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் வந்து ஃப்ரிட்ஜில் நல்ல கூலிங்காக இருந்துச்சு. அதையும் சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இதில் ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த ரோஸ் எசன்ஸ் வந்து ஹெவியாக வரவே இல்லை. கடையிலலாம் குடித்தா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இல்லைங்களா, அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவாக இருந்துச்சு. சரின்னு குடிச்சிட்டு லஞ்சு சிம்பிளாக முடிச்சுட்டேன் தயிர் சாதத்தோட. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்காக சனுஸ்காவுக்கு பீஸா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெதுன்னு இருக்கக்கூடிய வெந்நீரில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா ஃபர்மெண்ட் ஆக விட்டுட்டேன். 1 கப் வந்து மைதா மாவு எடுத்துருந்தேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்மெண்ட் ஆக வச்சுருந்தோம் இல்லைங்களா ஈஸ்ட்டு தண்ணி, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாத பதம் வரும்ல, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மேலே ஒரு ஈர துணியை போட்டு வச்சுட்டிங்கன்னா அது டபுளாக சூப்பராக உப்பி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், மஷ்ரூம், கேப்சிகம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட ரெட் கேப்சிகம்லாம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா தக்காளியை வந்து உள்ளார உள்ள சீடெல்லாம் வந்து எடுத்துட்டு தக்காளியை வந்து கேப்சிகம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா உப்பி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரே அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபோர்க் வச்சு மேலே கொஞ்சம் ஹோல் வர்ற மாதிரி குத்தி குத்தி விட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து பீஸாவுக்கு வந்து சாஸ் எதுவுமே கிடையாது. அதனால் ரெட் சில்லி சாஸும் கெச்சப் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணி விட்டுட்டு மேலே மொசரல்லா சீஸையும் நிறைய தூவி விட்டுட்டேன். இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கங்க. வீட்டில் ரெடி பண்ணது தான். அதுக்கு மேலே வந்து வெஜிடபிள்ஸ் திரும்பி மொசரல்லா சீஸ் போட்டு ஓவனில் வந்து 180 டிகிரியில் வந்து ஒரு 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடியாகி வந்துடுது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.